கான்ஸ்டபிள் தங்கமயில் தலைமையிலான சிறப்பு படை அந்த முயற்சியை முறியடித்ததோடு அந்த கும்பலின் தலைவனையும் கைது செய்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் திரைப்பட காட்சிகளையும் மிஞ்சும் வகையில் ஒரு சுவையான செய்தி இடம்பெற்றுள்ளது. பிடிப்பட்ட செயின் பறிப்பு கும்பலின் தலைவன் வெற்றி இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியின் மகன் என்பது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிய வந்துள்ளது. இன்ஸ்பெக்டர் பையனா அவன்? பிடிப்பட்டது மகன் என்று தெரிந்தும் நேர்மையாக செயல்பட்டு அவனை கைது செய்ய காரணமாக இருந்த இன்ஸ்பெக்டர் குருமூர்த்திக்கு கண்காணிப்பாளர் திரு செந்தமிழ் பாராட்டுகளை தெரிவித்தார். இன்ஸ்பெக்டர் குருமூர்த்திக்கு அரசாங்க விருதுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று அறிவித்த அவர், கான்ஸ்டபிள் தங்கமயில் அடுத்த நிலை காவலராக பதவி உயர்வு செய்யப்படுவதாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் செய்தியாளர்களிடம் அறிவித்தார். கான்ஸ்டபிள் தங்கமயில் காவலராக பணியில் சேர்ந்து சில மாதங்கள் தான் ஆகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அத மயிலு கலக்கிட்டாத. அவ தைரியமான பொண்ணு தெரியும். ஆனா இப்படி வீரதீர சாகசம் எல்லாம் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ எனக்கு சொந்தக்காரின்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. உங்களுக்கு அவ மச்சினிதான், ஆனா எங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி, அம்மாவுக்கு பொண்ணு. உங்களுக்கே இப்படி இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அதுவும் உண்மைதான் மலரு. மயிலு சம்பளத்துக்காகத்தான் இந்த வேலையை செய்யறான்னு நினைச்சேன். ஆனா அவ பெருசா ஏதோ சாதிக்க போறான்னு இப்ப தோணுது. வேலைக்கு சேர்ந்து சில மாசத்திலேயே ப்ரமோஷன் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அவ எப்பவும் இப்படிதாங்க. படிப்பு விளையாட்டுன்னு எதை எடுத்தாலும் சரி, பெருசா அலட்டிக்கிற மாதிரியே தெரியாது. நான் அவ்வளவு மார்க் எடுப்பேன், பரிசு வாங்குவேன்லாம் வாய்க்கையே பேசவும் மாட்டா. ஆனா எல்லாத்துலயும் முதலிடம் புடிச்சு தான் யாருங்கிறத நிரூபிச்சிடுவா. இப்போ வேலையிலயும் அவ அததான் செஞ்சிருக்கா. பாதுகாப்புக்கு போறதும் பாராட்டி பாக்குறதும் யார் வேணாலும் செய்யலாம் மலரு. ஆனா ஒரு திருட்டு கும்பலையே திட்டம் போட்டு பிடிக்கிறத எல்லாராலையும் செய்ய முடியாது. நிஜமாவே நம்ம மயில வேற லெவல் தான். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே அவ தங்க மயில் இல்ல, சிங்க மயில். சிங்க பெண். மாமா, மயில் அப்படி என்ன சாதிச்சிட்டான்னு எல்லாரும் இப்படி குதிக்கிறீங்க? திருடனை பிடிக்கிறது தானே போலீஸோட வேலை. அதுதானே அவ செஞ்சிருக்கா. அது அவ கடமை. சம்பளம் வாங்குறாள்ல, செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு போய் சாகசம் அது இதுன்னு ஓவர சீனை போடுறீங்க. அவ இவ்வளவு சீக்கிரம் ப்ரமோஷன் வாங்கினதுல எனக்கும் சந்தோஷம்தான். அதுக்காக சிங்க பெண்ணின் டைட்டில் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஓவர் மாமா. அம்மா, கயல் இப்படிதான் பேசுவான்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு என்னமா ஆச்சு? மயில ஊரே கொண்டாடுது, டிபார்ட்மெண்ட்டும் கொண்டாடுது. அவளை பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். அந்த சந்தோஷமே உன் முகத்துல தெரியலையேம்மா. அவ ஏதோ செய்யக்கூடாததை செஞ்ச மாதிரி நீயே முகத்தை தூக்கி வச்சிருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மலரு. என் பொண்ணு ஊரே பாராட்டும் போது நான் மட்டும் சந்தோஷப்பட மாட்டேனா? என் பொண்ணு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்சதை விட பெரிய பெரிய காரியம் அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளுக்கு நிறைய எதிரிங்க உருவாயிடுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குடி. அத்த, அந்த கவலையெல்லாம் படாதீங்க. நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் மயில் அதை சமாளிச்சு சாதிப்பா. நீங்க அவளை நினைச்சு பயப்படாதீங்க, சரியா? அவ எங்க வீட்டுக்கு வந்ததும் திருஷ்டி சுத்தி போடுங்க, சரியா? சரிங்க. இதோ வந்தேன். ஏய், உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? கேட்ரா சாட்டைய என்னடா முறைக்கிற? மொழி அப்படியே நோண்டி எடுத்துருவோம், பாத்துக்க. சார், இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியோட பையன் சார். யோ, எவனா இருந்தா எனக்கு என்ன? இங்க இவன் அக்யூஸ்ட். நாம சொல்றதான் கேட்கணும். கேட்டு சொல்லியா சட்டைய? தம்பி, இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் தம்பி.
அங்க அடையாளத்தை நோட் பண்ணும். யோ என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்க? கேட்ரியா இல்ல லத்தில 2 காட்டு காட்டுமா? ஏய், நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ நீதி போராட்டம் நடத்திட்டு வந்த மாதிரி நெஞ்சு நிமித்திட்டு நிக்கிற. ஒரு போலீஸ்காரன் புள்ளையா பிறந்துட்டு அக்யூஸ்டா வந்து நிக்கிறதுக்கு வெக்கப்படணும்டா. குருமூர்த்தி எவ்வளவு டெரரான போலீஸ்காரன்னு எனக்கு தெரியும்டா. அவரோட பேரை ஒரே நாள்ல கெடுத்துட்டிய. புள்ளையாடா நீ? சார், தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. உங்க வேலை என்னமோ நீங்க அதை மட்டும் பாருங்க. ஏய், இன்ஸ்பெக்டர் புள்ளங்கிற திமிர்ல பேசுறியா? பிரிச்சிருவன் பிரிச்சு. இவங்கள மாதிரி தான் நீ இங்க போலீஸ்காரன் புள்ளங்கிறதுனால உனக்கு இங்க ஸ்பெஷலா சலுகை காட்டுவேன்னு நினைக்காத. எல்லாருக்கும் அதே செல்லு தான், அதே சாப்பாடு தான், அதே ட்ரீட்மெண்ட் தான். இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா. இங்க உன் வாழை சுருட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். ஏதாவது சேட்டை பண்ணன்னு தெரிஞ்சது தோலை உரிச்சிருவேன். கான்ஸ்டபிள், இவனுங்களெல்லாம் செல்லு கூட்டிட்டு போய. டேய் வாங்கடா, வாங்க. என்னடா முறைக்கிறப்போ? போங்க போங்க தம்பி. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே மச்சி. ஃபீல் பண்ணாதீங்கடா, நாம ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டோம். சீக்கிரமா நம்ம வெளியே போறதுக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். அம்மா, என் பொண்ணு மேல உனக்கு இறக்கமே இல்லையா? அவளுக்கு நல்லது பண்றேங்கிற பேர்ல ஏன் அவளை இப்படி மேல மேல சிக்கல்ல மாட்டி விடுற? திரும்ப திரும்ப அந்த ஆள்கிட்டயே மோதுற சூழ்நிலையை ஏன் அவளுக்கு உருவாக்குற? ஏற்கனவே அவருக்கு மயில்னா ஆகவே ஆகாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆள் அவளை அழ வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப அவர் புள்ளையே மயில் பிடிச்சிருக்கான்னா பகையும் வெறியும் இன்னும் அதிகமாயிடுமேம்மா. அவர் வன்மத்தை எப்படிலாம் இனிமே காட்ட போறாரோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. அந்த ஆளோட கோபத்துல இருந்து நீதான் தாயை பொண்ணை காப்பாத்தணும். வணக்கம் ஐயா. எங்களுக்கு எஸ்பி ஆபீஸ்ல எவ்வளவு மரியாதை தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். போ, காலைல வந்து போய் பேச. மயிலு, உனக்கு அவார்டோ இல்ல ப்ரமோஷனோ கிடைக்கும்னு நான் சொன்னல மயிலு. அதே மாதிரி நடந்துருச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு யாரும் இவ்ளோ சீக்கிரம் ப்ரமோஷன் வாங்கினதே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்கா. இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் நீ வாழ்த்துக்கள் ஆண்டவரே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆண்டவரே, எஸ்பி சார் வந்து அவார்டும் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பண்றேன்னு சொன்னார் இல்லைங்க, அதுக்கு தானுங்க இந்த. என் புள்ள கிரிமினல்னு பேர் வாங்கி உள்ள போயிருக்கான். அவனை பிடிச்சு கொடுத்து ப்ரமோஷன் வாங்கினா நான் சந்தோஷப்படுவேன் நினைச்சீங்களா பரமன் சார்? எனக்கு புரியலைங்க ஆண்டவரே. போன்ல நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. என் புள்ளைய தான் இவங்க பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு எனக்கு அப்ப தெரியாது பரமன் சார். அத சொல்லத்தாங்க ஆண்டவரே, நான் பல தடவை முயற்சி பண்ண, நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையே. எனக்கு யாரும் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருமா சேர்ந்து நான் காலத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு நல்லது பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன பழி வாங்கறது தான் உன்னோட நீண்ட நாள் கனவுன்னு எனக்கு நல்லா தெரியும் மயிலு. என் புள்ளைய வச்சு அதை நீ சாதிச்சல்ல. உனக்கு என் மேல கோபம் இருந்தா நேரா நீ எங்கிட்ட மோதி இருக்கணும், என்ன அட்டாக் பண்ணிருக்கணும். நமக்குள்ள இருக்கிற பகையில என் புள்ளைய இடித்துட்டு வந்து தப்பு பண்ணிட்ட மயிலு, பெரிய தப்பு பண்ணிட்ட. எனக்கு உங்க மேல எந்த பகையும் இல்ல சார். உங்களை பழி வாங்குறதும் என்னோட நோக்கம் இல்ல.
முகத்துல சாயம் பூசி இருந்ததுனால அரெஸ்ட் பண்றப்ப கூட அவன் உங்க பையன் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்ப? அவன் அப்படியே தப்பிக்க விட்டுருப்பியா? ஆண்டவரே, நான் அந்த இடத்துல இருந்து அதானுங்க செஞ்சிருப்பேன். உங்க பையன்னு தெரிஞ்சிருந்தாலும் நான் நிச்சயமா அரெஸ்ட் பண்ணிருப்பேன் சார். அவன் என் கண்ணு முன்னாடியே செயினை பறிச்சான். தப்பு செஞ்சவனை பிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவன் என்னோட தம்பியா இருந்திருந்தாலும் நான் இதை தான் செஞ்சிருப்பேன் சார். உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க ஆண்டவரே. இவங்க புடிச்சிட்டு வந்தது உங்க பையன் தெரிஞ்சுன்னு நான் அப்படியே பதறி போயிட்டுங்க. இங்க பாருங்க, டென்ஷன்ல அப்படியே கைகால உதற ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம தம்பிய அப்படியே அனுப்பி விட்டலான்னு நான் இந்த அம்மனிட்ட பல தடவை சொன்னேங்க. இவதான் நம்ம பையனை வச்சு உங்களை பழி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டால. அப்புறம் எப்படி நான் சொல்றது கேப்பா? என்ன சீனியர் கூட பார்க்காம நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டு ஆண்டவரே. நீங்க தான் இவ தலைமையில ஸ்பெஷல் டீம் போட்டீங்க. எஸ்பியும் நேரடியா இவளை ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாரு. இந்த விஷயத்துல இவளை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல ஆண்டவரே, என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிருவேன் பரமன் சார். ஆனா என்ன ஜெயிக்கிறதுக்காக என் புள்ள வாழ்க்கையோட விளையாடினவளை இந்த ஜென்மத்துல நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். நமக்குள்ள என்ன சார் போட்டி? நான் ஏன் சார் உங்களை ஜெயிக்கணும்? செயின் ஸ்நாச்சிங் கும்பல பிடிக்கிற பொறுப்பை நீங்க தான் என்கிட்ட கொடுத்தீங்க. அந்த கடமையை தானே நான் செஞ்சிருக்கேன். கடமையை செஞ்சேன்னு சொல்லாத. என் முதுகுல குத்தி இருக்க. என் புள்ளன்னு தெரிஞ்சதுமே நீ எனக்கு தகவல் சொல்லி இருக்கணும். வேற யாரா இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா நீ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என் மேல இருக்கிற பகை தீர்த்துக்கணும் முடிவு பண்ணிட்ட. அப்பம் போலீஸ்காரன் உள்ள கிரிமினல்னு ஊர் உலகத்துக்கு காட்டி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சல்ல. என் முன்னாலேயே என் பையன் வாழ்க்கையை சூனியமாக்கி என்ன மொத்தமா அழிக்கணும்னு திட்டம் போட்டல. சார், இப்படி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியல. நான் நல்ல எண்ணத்தோட தான் இதை செஞ்சிருக்கேன். உங்க புள்ளைய தப்பு பண்ண விட்டா அவன் மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பான். ஆனா இப்ப தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அவன் தன்னை திருத்துறதுக்கு கிடைச்ச வாய்ப்பாதான் நாம இதை பார்க்கணும் சார். போதும், நிறுத்து. நிஜமாவே நீ நல்லவளா இருந்தா என் பிள்ளைய எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அவனை அடிச்சோ உதச்சோ நான் திருத்திருப்பேன். ஆனா உன் நோக்கம் அது இல்ல. எல்லாரும் முன்னாலேயும் அவனை குற்றவாளியா நிறுத்தி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணும். அத பார்த்து பார்த்து காலம் முழுசு நான் மனசு நொந்து சாவணும். அதான உன் திட்டம். நீ என்ன நேருக்கு நேரம் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை சீப்போன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நீ என் பையன் மேலேயே கை வச்சிட்ட. அவன் தான் எனக்கு எல்லாம். அவனை அடிச்சு என்ன நோகடிச்ச உன்னை எந்த காலத்திலையும் விடுறதா இல்ல. இவ்வளவு நாளா நான் உன்னை சாதாரண எறும்புன்னு தான் நினைச்சேன். எறும்பு யானை காதுல பூந்தா என்ன நடக்கும் நீ எனக்கு புரிய வச்சுட்ட. ஆனா அதே எறும்பு யானை காலில் மிதிப்பட்டா என்ன ஆகும்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வணக்கம் சார். ஆகா, பொக்கேவா? சார், டிவில இப்பதான் சார் நியூஸ பார்த்தேன். ஓடி போயிட்டு 2 பொக்கேவை வாங்கிட்டு குடு குடு நீங்க வந்துட்டேன். சார், தப்பு செஞ்ச புள்ளைய தப்பிக்க விடணும்னு நினைக்காம தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? ரியலி ஒரு கிரேட் சார். ஒரு பசுவோட கண்ணுக்குட்டிய தெரியாம தேரேத்தி கொன்னுட்டாராம் ஒரு இளவரசர். தன் மகனா இருந்தாலும் செஞ்சது தப்புதான்னு அதே தேர்ல ஏத்தி அவரை கொன்னுட்டாராம் அந்த நீதி தவறாத அரசர். விளங்கி ஸ்கூல்ல இதையெல்லாம் மொக்க உரு போட்டு பரீட்சையில எழுதியிருக்கேன் சார். அப்பெல்லாம்
இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்ல சார். அதுக்கப்புறம் தங்கப்பதக்கம், வால்டர் வெற்றிவேல்னு சினிமால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல போலீஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்ச மாதிரி நிஜத்திலேயே இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க பையனையே அரெஸ்ட் பண்ணி சட்டத்தை காப்பாத்துனதுனால உங்களுக்கு ஒரு பொக்கே, இந்த வேலைய சிறப்பா செஞ்சு முடிச்சதுக்காக மயிலுக்கு ஒரு பொக்கே. சார் இத உங்க கையால உங்க கான்ஸ்டபிளுக்கு நீங்களே கொடுங்க சார். என்னங்க? ஏன் சார் பொக்கே பிடிக்கலையா? ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையில இருக்கான்னு தெரியாம பொக்கே நீட்டி அறிவில்லை உனக்கு? வேற யாராவது இதை செஞ்சிருந்தா இங்கே கொன்னு புதைச்சிருப்பேன். நீங்கிறதுனால இத்தோட விட்டேன். போயிடு. சார் இல்ல சார், நான் ஏற்கனவே கொலவெறியில இருக்கேன். சும்மா சீண்டி பார்க்காத. சார் ஏன் சார் இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களை பாராட்டுறதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். போது நிறுத்துறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை இல்லாம ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத அளவு கோவம் வந்துடும். மரியாதையா போயிடும். இதெல்லாம் உன் வேலை தானே மயிலு? இல்ல சார், நான் வந்து தம்பி வாழு தானே. எரியிற தீயில எண்ணெயை ஊத்திட்டு போன்னு நீ தான் சொல்லி இருப்ப. என் பையனை பிடிச்சி ஜெயில போட்டதோட இல்லாம மேல மேல என்ன நீ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கல. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ அனுபவிக்க போற பாரு. காலம் பூரா நீ கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி உன்னை நான் தண்டிக்காம விட போறதில்லை. அனுபவிக்க தயாராரு. பாரு, வர வர ஆண்டவர் வாயில விழுந்துகிட்டே இருக்க. என்ன நடக்க போதோ அந்த ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். மயிலு, இந்த மயிலு, நீயாவது இந்த பொக்கைய வாங்கிக்க. சார் இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு நீங்க வேற படுத்தாதீங்க சார். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மயிலு, என்ன மயிலு, ஒரு பொக்கே 142 ரூபா, 2 பொக்கே 284 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோ மயிலு, ப்ளீஸ். சார் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கிளம்புங்க. மயிலு ப்ளீஸ் மயிலு. போங்க சார், போங்க போங்க. ரெண்டுமே வேஸ்டா போச்சு. சரி இருக்கட்டும், ஒரு காலம் வரும். என்னங்க, நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் போகணுங்க. செக்கப்காக வர சொல்லிருக்காங்க. போலாம் மலரு. ஃபீஸ் எவ்வளவு ஆகும்? மருந்து ஏதாவது வாங்குற மாதிரி இருக்குமா? அதெல்லாம் அன்னைக்கே வாங்கியாச்சுங்க. டெஸ்ட் ஏதாவது பண்ண சொல்லுவாங்களான்னு தெரியல. ஃபீஸ் எவ்வளவுன்னு மயிலுக்கு தான் தெரியும். ஏன் கேக்குறீங்க? இத சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா தான் இருக்கு மலரு. ஆனா சூழ்நிலை என்னங்கறத உங்ககிட்டயாவது சொல்லிதானே ஆகணும். எனக்கு புரியலங்க. என்ன பிரச்சனைன்னு நேராவே சொல்லுங்க. என் கையில சுத்தமா பணம் இல்ல மலரு. கடன் கொடுக்க வேண்டிய பணம், வட்டி பணம்னு எப்பவும் குறைஞ்சது 50,000 இருக்கும். ஆனா இப்ப சுத்தமா தொடச்சு போட்ட மாதிரி ஒத்த பைசா கூட இல்ல மலரு. என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கூட பணம் இல்லைங்கிறப்போ ரொம்ப அவமானமா இருக்கு மலரு. கேரளா
ஆந்திரால இருந்து வரும்போது பணம் எதுவும் எடுத்துட்டு வரலையாங்க? எடுத்துட்டு வந்த மலரு. ஆனா பாப்பாக்கு பொம்மை வாங்கினதுலயே எல்லா பணமும் செலவாயிருச்சு. நீங்க செஞ்சது ரொம்ப அநியாயங்க. பிறக்க போற குழந்தைக்கு இப்பவே யாராவது இவ்ளோ பணம் செலவு பண்ணுவாங்களா? பாப்பா வரப்போறாங்கிற சந்தோஷத்துல நான் ஓவரா ஆடிட்டேங்கிறத ஒத்துக்கிற மலரு. ஆனா இங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்பா கூட சண்டை போட்டு இப்படி வெளியே வந்துருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. உங்க அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் கூட இல்லையாங்க? எனக்குன்னு தனியா அக்கவுண்டே கிடையாது மலரு.